வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஜூன் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த முருகன் வந்துட்டு அந்த சிவனாண்டிக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் தப்பிச்சு ஓடி வரான். அப்போ தான் அங்கே ஒரு பைக்கு கிடக்குது. அந்த பைக்கில் உள்ளவர்கிட்ட ஃபோன் கேட்குறாங்க. சார் சார், உங்கள் ஃபோனை கொஞ்சம் நேரம் தரீங்களா? முக்கியமாக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணிவிட்டு உடனே தந்துடுறேன் அப்படின்னு. அவரும் சரி அப்படின்னு ஃபோனை கொடுக்குறாரு. முருகன் வந்துட்டு நேராக ஃபோனை வாங்கி ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ ஃபோனை பார்த்துட்டு என்ன இது அன்னோன் நம்பராக இருக்குது அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணி யார் பேசுறது அப்படின்னு கேட்குறாங்க. முருகன் சொல்கிறாரு, சார் நான் தான் சார் முருகன் பேசுகிறேன். ஹீரோ முருகனோட வாய்ஸ் கேட்டதும், டேய் எங்கே இருக்கப்ப நீ அப்படின்னு. முருகன் சொல்கிறாரு, சார் சார் என்னை சிவனாண்டி முத்து அப்படிங்கிறவங்க கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க சார். அவங்க 2 பேரும் வந்துட்டு என்னை காலி பண்ணிட்டு உங்கள் மேலே பழி போடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என் உயிரை காப்பாற்றுங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லு, உன்னை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நான் உங்கள் மண்டபத்துக்கு பக்கத்தில் நான் வந்து நிற்கிறேன் சார். என்னை மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் சார். என் உயிரை மட்டும் நீங்கள் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துட்டீங்கன்னா போதும். இவங்க 2 பேரும் என்னை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, சரி சரி நீ கவலைப்படாத, மண்டபத்துக்கு பக்கத்தில் யாருக்கும் தெரியாமல் வந்து ஒளிஞ்சு நின்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்புறமா அந்த முருகன் வந்துட்டு நேராக அந்த பைக்கில் உட்காந்துருக்கிறவர்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு, ரொம்ப நன்றி சார் ஃபோனை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து நேராக மண்டபத்துக்கு போகிறாரு. மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சிவனாண்டியும் முத்துவும் அந்த முருகனை எங்கே பார்த்தாலும் தேடுறாங்க. முத்து சொல்கிறாரு, மவனே எங்கடா? அவனை எங்கே பார்த்தாலும் காணோம். அவனை காலி பண்ணுறோன்னு வேற அவன் காதுபட சொல்லிட்டோம். ஒருவேளை அவன் அந்த கார்த்தியை தேடி போயிருப்பானோ? ஒருவேளை கார்த்திகிட்ட போயிட்டு சரண்டர் ஆகி உண்மையை சொல்லிடுவானோ? அப்படி உண்மையை சொன்னா கல்யாணம் நின்று போயிருமே. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாரு, சித்தப்பா அவன் எங்கே போனாலும் கண்டிப்பாக மண்டபத்துக்கு தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் மண்டபத்துக்கு போகக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணியே ஆகணும். என்ன பண்ணுறேன்னா, நான் போயிட்டு மண்டபத்துக்குள்ளே அவன் இருக்கானான்னு பார்க்குறேன். நீங்கள் மண்டபத்துக்கு வெளியில் நின்னுங்க. அவன் கண்டிப்பாக மண்டபத்துக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கார்த்தியை தேடி அதற்கு இடையில அவனை பிடிச்சிடலாம், சரியா? சிவனாண்டி சொன்னதை கேட்டுட்டு முத்து சொல்கிறாரு, சரிடா மவனே, நான் மண்டபத்துக்கு வெளியில் போய் நிற்கிறேன் அப்படின்னு நேராக போயிட்டு மண்டபத்துக்கு வெளியில் நிற்கிறாங்க. அப்போ முத்து என்ன பண்ணுறான்னா, நேராக மண்டபத்துக்கு வெளியில் நிற்கிறாரு. சிவனாண்டி மண்டபத்துக்குள்ளே போயிட்டு எங்கே பார்த்தாலும் தேடுறாரு. பார்த்தா எங்கேயுமே காணும். அப்போ ஹீரோ மண்டபத்துக்கு வெளியில் வர முத்து நிற்கிறத பார்த்துட்டு இங்கே முருகன் வரான் அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். முருகன் இவங்க கையில் சிக்கவே கூடாது. முருகன் இவங்க கையில் சிக்கினா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா வெளியில் வராரு. முத்து ஹீரோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ஆகா, இவன் வெளியில் வரான், கண்டிப்பாக அந்த முருகன் இவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் போலையே அப்படின்னு. ஹீரோ நேராக முத்துவை பார்த்து முறைச்சிக்கிட்டே கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. முத்து இதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நேராக சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சித்தப்பா என்னாச்சு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, மவனே இப்போதான்டா அந்த டிரைவர் பையன் வெளியில் போனான். அவன் வெளியில் போனதை பார்த்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறான். ஒருவேளை அந்த முருகனை பார்க்கறதுக்காக போகிறானோ? அப்படி அவன் மட்டும் முருகனை பிடிச்சிட்டா அந்த முருகன் அந்த ரெட்டை பற்றின உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அப்படி சொல்லிட்டா இந்த கல்யாணத்தை ஈஸ்வரி நிறுத்திடுவா. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாரு, சித்தப்பா அதெல்லாம் அவனை ஃபாலோ பண்ணி எப்படியும் அவனை பிடிச்சிடலாம், வாங்க சித்தப்பா அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பைக்கில் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு காரை எடுத்துக்கிட்டு நேராக வெளியில் கிளம்புறாரு. அங்கே வந்துட்டு முருகன் நின்றுக்கிட்டு இருக்க. ஹீரோ காரை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு முருகன் கிட்ட, இங்கே பாரு, உன்னை வந்துட்டு 2 பேர் ரொம்ப அதிபயங்கரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க, நீ காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவரை காரில் ஏற்றி யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சிக்க அப்படின்னு காருக்குள்ளே ஒளிய வச்சுக்கிட்டு அங்கேருந்து வராங்க. சிவனாண்டியும் முத்துவும் பைக்கில் போகும் பொழுது ஹீரோவோட காரை பார்க்குறாங்க. பார்த்தா காருக்குள்ளே யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. முத்து சொல்கிறாரு, மவனே ஒருவேளை நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிட்டோமோ, அவனை தான் கூப்பிட்றதுக்காக இவன் வந்திருக்கான் அப்படின்னு. அப்படி வந்திருந்தா உள்ளார காருக்குள்ளே இருந்திருப்பானே, காருக்குள்ளே எங்கேயுமே காணுமே அப்படின்னு சிவனாண்டி சொல்கிறாரு. ஆமா சித்தப்பா, அவன் கண்டிப்பாக வேறு எங்கேயோ ஓடிட்டான். அந்த ஹீரோ கிட்ட மாட்டினாலும் பிரச்சனை தானே. ஒருவேளை உண்மையை சொல்லிட்டான்,
அவனுக்கும் தண்டனை கிடைக்கும். அதனால சிக்காம ஓடிட்டான் போல. அதுக்கு முத்து சொல்றாரு, மவனே என்ன ஆனாலும் சரி அவனை பிடிச்சு எப்படியாவது இந்த கார்த்தி மேல பழி போடணும், வாடா தேடுவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா அப்படியே சந்திரா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றது நல்லது. ஏன்னா சந்திரா செம்ம கோவப்படுவா இந்த விஷயத்த பத்தி சொல்லாம இருந்தோம் அப்படின்னா. பேசாப்புல சொல்லிடுவோம் சித்தப்பா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாடா மவனே, நானும் அதை தான் ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மருமவ தான் இந்த பிளான் எல்லாத்தையுமே பண்ணுது. ஒருவேளை இந்த பிளான் சரியா வரல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மருமவ கண்டிப்பா கோவப்படுவா. வாடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. நேரா எங்க போறாங்க அப்படின்ட்டுன்னா சந்திராவை பார்க்கறதுக்காக மண்டபத்துக்கு போறாங்க. மண்டபத்துல சந்திரா ரொம்பவே பதட்டத்திலே நிக்கிறாங்க. அந்த டிரைவர் பையன் மட்டும் அந்த முருகனை கூட்டிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நின்று போயிடும். கல்யாணம் நின்று போயிருச்சு அப்படின்னா நம்ம பிளான் எதுவுமே செல்லுபடி ஆகாது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஈஸ்வரிக்கு சரியான குழப்பமா இருக்கு. அப்போ சிவனாண்டியும் முத்துவும் அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு சந்திராவுக்கு ஃபோன் பண்றாங்க. சந்திரா ஃபோன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு, அந்த முருகனை கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா? அவன் மட்டும் மண்டபத்துக்குள்ள வந்து உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னா இது கல்யாணம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் நான் நினைச்சது எதுவுமே நடக்காம போயிடும். சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா நாங்க எங்க பார்த்தாலும் அவனை தேடிட்டோம் சந்திரா, அவன் எங்க இருக்கான் அப்படின்னே தெரியல. ஆனா நீ கவலைப்படாத, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மண்டபத்துக்குள்ள இன்னும் வரல. அப்படி மண்டபத்துக்குள்ள வந்தான் அப்படின்னா நமக்கு தெரியாமையா இருக்கும். நீ கவலைப்படாத சந்திரா, இக்காரணம் முன்னிட்டும் அவன் மண்டபத்துக்குள்ள வரமாட்டான், அவனை வரவிட மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒருவேளை அவன் மட்டும் மண்டபத்துக்குள்ள வந்தா உண்மை எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான். அப்புறம் இந்த கல்யாணமும் நின்று போயிடும். உன்னையும் என்னையும் வந்து பிரிச்சது யாரு? இந்த ரேவதியும் ஈஸ்வரியும் தானே. அவங்க 2 பேருக்கும் ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தான் நானே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கோட்டை விட்டுறாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத சந்திரா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. சந்திரா வந்துட்டு போனை கட் பண்றாங்க. ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னாச்சு சந்திரா? சந்திரா சொல்றாங்க, ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி, என் மண்டபத்துல எல்லா ஏற்பாடுகளும் சரியா பண்ணியாச்சுல்ல, கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் தரமா பண்ணிட்டியல்ல? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா நீ என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிற, அந்த பொறுப்பை நான் எப்படி வந்துட்டு உதாசீனப்படுத்துவேன்? எல்லா ஏற்பாடுகளும் சரியா பண்ணிட்டேன். இனிமே உன்னோட மருது மாப்பிள்ள ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறது மட்டும்தான் கடைசி. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, நானும் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுது, நம்ம மட்டும்தானே இருக்கிறோம், யாருமே சப்போர்ட் இல்லையே அப்படின்னு நினைச்சு நானே ரொம்ப பயத்துல இருந்தேன். ஆனா நீ எனக்கு நிறைய உதவி பண்ற இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு. அதுக்கு வில்லி நினைக்கிறாங்க, அடியே அக்கா, நான் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் தெரியுமா? எப்படியும் அந்த மருதுவோட கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னா மருதுவை பத்தின கேடித்தனம் எல்லாருக்கும் அதுக்கப்புறம் தெரிய வரும். அதிகாரிங்க கிட்ட நான் போட்டு விட்டுருவேன். அதிகாரிங்க வந்து மருதுவை கைது பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு நீ இடிஞ்சு போய் உட்காருவ. தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கையே தன்னுடைய கையாலேயே காலி பண்ணிட்டமே அப்படின்னு நீ வேதனைப்பட்டு உட்காருவ. அது எல்லாத்தையுமே என் கண்ணு முன்னாடி பார்க்கணும். அதுக்காக தானடி நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வில்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, ரேவதியோட கல்யாணம் அந்த டிரைவர் பயலோட பிரச்சனை இல்லாம நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு முருகனை கூட்டிக்கிட்டு மண்டபத்துக்குள்ள வராரு. சிவனாண்டியும் முத்துவும் நம்ம ஹீரோ யாரையோ தொப்பி பாட்டு முகத்துல கர்ச்சிஃபை கட்டி அழைச்சிட்டு வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இவன் இந்த நேரத்துல மண்டபத்துக்குள்ள யாரை கூட்டிட்டு வருவான்? ஒருவேளை அந்த முருகனை தான் கூட்டிட்டு வரானோ அப்படின்னு. அப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா முருகனை நேரா மண்டபத்துல கூட்டிட்டு வர, மண்டபத்துக்குள்ள வந்த முருகன் நேரா ஈஸ்வரிய பாக்குறாங்க. ஈஸ்வரி மேடம் அப்படின்னு. ஈஸ்வரி முருகனை பார்த்ததும், யாரு பாணி, எதுக்கு என்ன கூப்பிடுற அப்படின்னு. அப்ப முருகன் சொல்றாரு, மேடம் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை சொல்றதுக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ சந்திரா, சிவனாண்டி, முத்து எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா கூட்டிட்டு வந்த ஆளு யாரு பாத்தியா? ஓம் மாமியாரோட பேரன். அவன் கண்டிப்பா ஏதோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தில்லுமுள்ளு வேலை பண்றதுக்காக வந்திருக்கான். அக்கா இவனை நம்பாதக்கா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இவனை போய் நான் எப்படி நம்புவேன்? இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? நீ கவலைப்படாத சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திராவை அந்த இடத்துல இருந்து நிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, அத்தை உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் வந்தேன்.
ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த மருது எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அது பெரிய உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்தினீங்க. ஆனா அந்த ரெட்டுக்கு, அதாவது உங்க மருமகன் மருதுக்கு வேலை பார்த்த ஒருத்தன் இன்னைக்கு நான் கையும் களவுமா பிடிச்சிருக்கேன். அவன் இப்ப உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கான். நீங்க அவன் சொல்றத கேட்கணும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்ணோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக நீ பல வகையில முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை உன்னால நிப்பாட்டவே முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இப்போ இவனே உண்மையை சொல்லுவான். அந்த உண்மையை கேட்டு கூட உங்களால நம்ப முடியல அப்படின்னா என்னால அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. டேய் சொல்லுடா அப்படின்னு சொன்னதும் அவன் நேரா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாருங்க மேடம், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். இது மாதிரி மருது இருக்கான்னு அவனுக்கு நான் வேலை பார்க்குறேன். பல பெண்களோட வாழ்க்கையை காலி பண்ணுறது தான் எங்களோட வேலையே. வீடியோ எடுத்து அவங்களுக்கு எதிராக நான் பயன்படுத்துவேன். அதுக்கு இவர் வந்து எனக்கு காசு கொடுப்பாரு. இந்த மருது தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ மருது சொல்றாரு, அத்தை, இவன் சொல்றது என்னன்னே எனக்கு ஒன்றும் புரியல. நான் எப்படி பெண்களோட வாழ்க்கைக்கு எதிராக வேலை பார்ப்பேன்? இங்க பாருங்க அத்தை, உங்க உங்களுக்கு தெரிஞ்ச பையன் இந்த கார்த்தி எப்படியாவது என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதுக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்கத்த அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொல்றது உண்மை அப்படிங்கிறத எப்படி நண்ப? அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம், நான் சொல்றது தான் உண்மை. இவன் தான் ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆதாரத்தோட சொல்றான். இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. தன்னோட மருமகன், அதுவும் தான் செலக்ட் பண்ற ஒரு மருமகன் இப்படி ஒரு கேடியா அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, நான் சொல்றத தான் நம்பல, இப்பயாவது இவன் சொல்றத நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக்கிங்ல இருக்காங்க. ரேவதி அந்த இடத்துக்கு வந்துட்டு, அம்மா, என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல, இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு. இங்க பாருமா, இவன் உங்க சொந்தக்காரவங்க அப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனா இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானே, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, எனக்கு என்ன பண்றேனே புரியலம்மா. இவன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருப்பானா அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் இவனை கண்டிப்பா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா கஷ்டப்பட போறது என்னவோ நான் தான். அதனால எந்த வகையிலையும் இவனை என் புருஷனா நான் என்னைக்குமே ஏத்துக்கவே மாட்டேன். இவனை இந்த இடத்துல இருந்து இப்பவே துரத்தியடி. இவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடு அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, நீ சொன்ன பிறகு இதெல்லாம் நான் பண்ணாம இருப்பனா? இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்பவே இவனுக்கு இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இவனை இந்த இடத்த விட்டு துரத்தி அடிக்கிறது அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். என்னைக்குமே என்னோட பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை பார்த்து, அம்மாடி, நான் இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்ல ரேவதிக்கு ரொம்பவே பெருமகிழ்ச்சியா இருக்கு. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு மருது. நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோம், ஆனா கடைசியில இங்க என்னடா இப்படி நடக்குதே அப்படின்னு அவருக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அப்போ ஹீரோ நேரா மருதுவை பார்த்து, நான் தான் அப்பவே சொன்னேனே, இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில நீ வசமா சிக்குவ அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்போ யாரு வந்துட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறது? உன்னை இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகாரிங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்கடா அப்படின்னு சொன்னதும் மருது ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஸோ கண்டிப்பா நம்ம ஹீரோ உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கறதுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஹோல்சேலில் வாங்கி வீட்டிலேயே சேல் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கமெண்டில் ஹாய்னு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.